தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பொருள் வந்து சிறப்பானதுங்க. அந்த வகையில நம்ம காங்கேயம்னு சொன்னாலே காளைகளுக்கு தான் வந்து ஃபேமஸுங்க. உலக புகழ்ல வந்து கம்பீரமான காளைகளோட பிறப்பிடமான நம்ம காங்கேயம் பழைய கோட்டையில வந்து இன்னைக்கு காங்கேயம் மாட்டு சந்தைக்கு நம்ம வந்திருக்கிறோங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் உங்கள் இளந்தாரி விவசாயி. வாங்க ஒவ்வொரு மாடுகளா இனி போய் பார்ப்போம். காங்கேயம் செவலை காளைங்க, பயங்கரமான காங்கேயத்துக்கே உண்டான கம்பீரத்தோட ஒரு மிரட்டலான காளைங்க, பயங்கரமான மெகா சைஸ்ல ஒரு சூப்பர் காளைங்க. 2 பல்லு தான் காளைக்காமாங்க, 4 பல்லுக்கு இப்பதான் சந்தே உழுகுதுங்க. சூப்பரான காளைங்க. 90,000 ரூபா விலை சொன்னாங்க. நல்ல திமிழ் அமைப்புல பயங்கரமான காளைங்க. அடடா என்ன அழகுங்கிற மாதிரி மாடுங்கன்னு சூப்பரான மாடுங்கன்னுங்க. நல்ல கொம்புல பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சுட்டு அருமையா அண்ணன் கொண்டு வந்துக்கிற அப்படி கண்ணு போட்டு 1 மாசத்துக்குள்ள இருக்க மாட்டேங்குதுங்க. சூப்பரான கிடரிக்கனோட அருமையான மாடுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா குர்ரா டைப்ல வந்து ஒயிட் கலர்ல சூப்பர் மாடுங்க. அருமையா இருக்குது பாருங்க. நேரம் 2 படி குறையாம கறக்குங்கிற அப்படிங்க அண்ணன். விலை என்னன்னு கேட்டா காங்கேயம் செவலை மாடுங்க. ஒரு அருமையான மாடு. ஒரு 4 ஈத்து கண்ணு போட்டிருக்குங்க. பட்டாசான மாடு அருமையா இருக்குது பாருங்க. நல்ல கொம்பு தலையில நல்ல லட்சணமான மாடுங்க. பால் ஒரு அருமையா இருக்குங்க. பால் தேவைக்கு சூப்பரான மாடுங்க. இப்போதான் இளங்கன்று மாடுங்க, அதனால பால் நல்லா கறக்குமுங்க. 60 ரூபாய்க்கு பக்கமாக அந்த மாட்டை ஒருத்தர் வாங்கிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. 4 காம்பி கறந்து பார்த்து வாங்குறாங்க, அடிச்சு பார்க்குறாங்க காம்பு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு. காம்பெல்லாம் அருமையாக இருந்ததுங்க. காலக்கண்ணோட சூப்பர் காலக்கண்ணு போட்டிருக்குதுங்க. செவலை காலக்கண்ணு நல்லா அடிச்சு பார்த்து வாங்குறாங்க. அருமையாக இருந்ததுமாங்க. பாலெல்லாம் அதனால ஒரு 37 ரூபாய் கிட்ட அந்த கன்று வாங்கிட்டாங்க. சூப்பரான கன்று. செவலையில் ஒரு அருமையான நல்ல நெட்டு போக்கில் நல்ல பெருங்கூட்டு மாடாக வர்றதுக்குண்டான எல்லா அம்சமும் இருக்கிற அருமையான கண்ணுங்க. நாளைக்கு சீக்கிரம் வந்து இது மாடாயிருங்க. காங்கேயம் மயிலையில் குர்ரா டைப் மாடுங்க. அருமையான மாடு. குர்ரா டைப்பில் கண்ணாமொழிக்கிட்ட கருப்பு வந்திருக்கிறதுக்கு மாடே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லட்சணமாக அருமையாக இருக்குது பாருங்க. நல்ல திமிழ் அமைப்பில் ஒரு அருமையான மாடுங்க. நல்லா திமிழ் பாருங்க எந்த அளவு ஏறி இருக்குதுன்னு. நல்லா பின்னாடி அந்த காங்கேய மாட்டுக்கு உண்டான லட்சணத்தில் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா லட்சணமும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாடுங்க. ஒரு 65 ரூபாய்க்கு மேலே விலை சொல்லிட்டு இருந்த மாடு. ஒரு சூப்பரான மாடுங்க. அடுத்து இருக்கிறது அந்த மாட்டோட கண்ணுங்க. இளங்கன்னு படுத்து தூங்குது பாருங்க. அட்டடா மாடா சிலையாங்கிற மாதிரி எவ்வளோ அம்சமா இருக்குது பாருங்க. 2 வண்டியில கண்ணோட சூப்பரான மாடுங்க. நேரம் ஒரு 1.5 படி குறையாம பால் கறக்கும் அருமையான மாடுங்க. ஒரு 70 ரூபாய்க்கு பக்கமாக விலை சொன்ன மாடு. சின்ன மூஞ்சியில ஒரு சூப்பரான ஷோ குவாலிட்டிங்க. ஏன் செவலை மாடுங்க. செவலையில் ஒரு அருமையான மாடு. நல்ல பெரிய மாடுங்க. கொம்பு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் மாடு நல்லா அருமையான மாடு. பால் நல்லா 2 வடி குறையாமல் ஒரு நேரம் கறக்குங்கிற மாதிரி சொன்னோம் அப்படிங்க. அருமையான மாடுங்க. சின்ன காவலை மட்டும் ஒரு சின்ன புள்ளி மட்டும் புண்ணாட்டு இருந்தது. மற்றபடி மாடெல்லாம் அருமையான மாடாமாங்க. பின்னாடி கட்டிக்கிறத கண்ணுங்க. பெரிய கண்ணாக இருக்குது பாருங்க. கண்ணுக்கெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு மேலே குறையாமல் இருக்குங்க. அருமையான கண்ணு. நல்லா நெட்டு போக்கில் ஒரு சூப்பர் கண்ணுங்க. நல்ல கண்ணு பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு. அருமையான காளை கண்ணுங்க. நல்ல பெரிய காளையாக வரக்கூடிய அம்சமாக இருக்கிற சின்ன மூஞ்சியில் ஒரு சூப்பர் கண்ணுங்க. 75 ரூபாய் கிட்ட வித்துதுங்க. பார்வை உன்னோடு கண்ணோடு பிரம்மாண்டத்துக்கே உச்சம்ங்க. காங்கேயம் மயிலை மாடு எவ்வளோ பிரம்மாண்டமான கொம்பமைப்போட நல்ல கொம்பு தலையில் திமிழமைப்போட உடல் அமைப்பில் பயங்கரமான ஒரு பாடிங்க. டபுள் பாடின்னு சொல்லுவாங்க. ரெட்டை திமிழில் ஒரு சூப்பர் மாடுங்க. இந்த கொம்பில் வந்து இன்றைக்கி சந்தையிலேயே மாடு கிடையாதுங்க. பயங்கரமான அதிசயமான ஒரு கொம்பு அமைப்பில் காலக்கண்ணோட ஒரு சூப்பர் மாடுங்க. அவர் வளர்த்துனவர் வராலும் மாட்டை விட்டுட்டு போக மனசு இல்லாமல் அப்படியே ஒரு ஃபோட்டோ மட்டும் எறான்னு சொல்லி கூட வந்தவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தா அப்படிங்க. நல்லா நீவி கொடுக்குற அப்படி பாருங்க. மாடெல்லாம் எந்த ஒரு கூச்சமும் இல்லைங்க. அருமையான மாடுங்க. சூப்பரான அமைப்புங்க. அரண்மனையில் வளர்ந்த மாடாமாங்க. அருமையாக இருக்குது பாருங்க. மாடுன்னு வளர்த்துனா கட்டுத்தரையில் இந்த மாதிரி ஒரு மாடு இருக்கணுங்க. கட்டுத்தரையே கண்ணுப்பட்டு போயிருங்க. காங்கேயம் மயிலை மாட்டுங்க. ஒரு சின்ன மாடு. ரொம்ப பெருங்கூட்டு மாடு இல்லைன்னா கூட ஒரு அளவான மாடுங்க. இப்போ தான் முதல் தடவை கண்ணு போட்டிருக்க மாட்டேங்குதுங்க. அதனால தான் மடி வந்து ரொம்ப கீழே வரலைங்க. ஒரு அருமையான மாடுங்க. கண்ணுலேருந்து வளர்த்திருப்பாங்களாட்டு இருக்குது. ஒரு நல்ல மாடுங்க. காலை கேங்கிட்டு இருக்க மாட்டேங்குதுங்க. அதனால தான் பக்கத்தில் மோந்து பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்குதுங்க காலை மாதிரி. அந்த மாட்டோட கண்ணு தாங்க இந்த கண்ணு. குறைக்கண்ணா போட்டுருச்சுங்க. ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே கண்ணு போட்டுருச்சாமாங்க. அதனால கொஞ்சம் காலுகையெல்லாம் கொஞ்சம் ஊக்கமெல்லாம் போச்சு. கண்ணு ரொம்ப சின்ன கண்ணாக போச்சுங்க. கண்ணு வாருங்க எவ்வளோ அருமையாக முயல் குட்டியாட்டு சூப்பராக இருக்குதுன்னு. இது நல்லா இன்னொரு மாதம் கழிச்சு போட்டிருந்ததுன்னா அருமையான ஒரு காலக்கண்ணா வந்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்கண்ணா போச்சு, ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. மாட்டிங்கன்னு சேர்ந்து ஒரு அளவான விலைக்கு ஒரு 40 ரூபா பட்ஜெட்டு கிட்ட கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படிங்க. காங்கேயம் மயிலை மாடுங்க. மயிலை மாட்டில் ஒரு அருமையான மாடுங்க. சூப்பரான மாடு. நல்ல பால் வர்க்கமான மாடுங்க. 2 வடி குறையாமல் ஒரு நேரம் கறக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்க. 55 ரூபாய்க்கு பக்கமாக விலை சொல்லிட்டு இருந்தா அப்படிங்க. சூப்பரான மாடுங்க. நல்லா கொம்பு தலையில் அருமையாக
அருமையான மாடுங்க. எப்போவுமே இருக்கிற அந்த கொம்ப தலையை விட இந்த கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் திமில் அமைப்பில் கொஞ்சம் ப்ரீட் கிராஸ் இருக்கிற மாடுகள் வந்து பால் வந்து நல்லா கறக்கிறத வந்து பார்க்க முடியுதுங்க. அங்கேயே மயிலை மாட்டில் நல்லா டார்க்காக கருக்காய் அடித்த ஒரு சூப்பரான மாடுங்க. தலைவாருங்க பூரா நல்லா கருக்காய் அடிச்சிருக்குதுங்க. அருமையான மாடு. காம்புனாலும் சீராக ஒரே மாதிரி நல்ல திமிழ் அமைப்பில் ஒரு அருமையான மாடுங்க. நல்லா இள வயசில் இப்போ தான் வந்து பல்லு போட்டிருக்க மாட்டிருக்குதுங்க. நல்ல மாடு, அருமையான மாடுங்க. ஒரு கட்டுத்தரைக்கே ஒரு சூப்பரான மாடுன்னு சொல்லாங்க. பின்னாடி கட்டிக்கிறது அந்த கண்ணுங்க, இந்த மாடு கண்ணுங்க அருமையாக இருக்குது மாடு. மாடுங்கன்னு சேர்த்தி மொத்தமாக ஒரு 50 ரூபா கிட்ட விலை சொன்னாங்க. நம்ம சந்தைக்கிலே ஒரு சிக்னேச்சரான ஒரு அருமையான ஒரு கோபூஜை வந்து தொடங்கிருச்சுங்க. எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பழையகோட்டை சந்தைக்கினே ஒரு தனிச்சிறப்பு கொடுக்கக்கூடிய இந்த கோபூஜை வந்து 12 மணிக்கு சரியாக வந்து தொடங்கிருச்சுங்க. நம்ம அப்படியே பார்த்த அந்த 2 பல்லு கிடாரிக்கு தான் வந்து விற்பனையாகி முடிஞ்சிருச்சுங்க. விற்பனையான ஒரு மாட்டுக்கு தான் வந்து கோபூஜை பண்ணுவாங்க. 1000 தெய்வங்கள் இருந்தாலும் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு சூரியன் வந்து மிக முக்கியமான தெய்வங்க. அந்த மாதிரி வந்து மாடுகளுக்கு கோபூஜை பண்ணிட்டு சூரியனுக்கும் வந்து தீபார்த்தனை காட்டி கோபூஜை முடிஞ்சோடனே கோபூஜை முடிஞ்ச மாட்டுக்கு வந்து ஒரு வாழைப்பழம் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த ஒரு பாகுபாடும் இன்றி யார் மாட்டை வேணாலும் கோபூஜை பண்ணலாங்க. ஒரு கட்டணமும் வாங்காம இந்த கோபூஜை வந்து சந்தை ஏற்பாட்டாளர்களே வந்து சிறப்பா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கோவில் காலைக்காக வந்து இந்த கண்ணை வந்து வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. ஒரு அருமையான நல்ல ஒரு சூட்டிப்பான கண்ணுங்க. இந்த கண்ணை வந்து அண்ணன் வந்து வாங்கின விலைக்கே வந்து அப்புறம் கொடுத்துட்டாங்க. ஏற்பாட்டாளர் சிவகுமார் அண்ணா சொல்லி வந்து வாங்கின விலைக்கே அவர் கொடுத்துட்டு அப்படி எவ்வளவு கூட்டம். காங்கேயம் மயிலை மாடுங்க. நல்லா அருமையான மாடுங்க. சின்ன மாடாக இருந்தாலும் சூப்பர் மாடுங்க. நல்லா கறவை இருக்க மாட்டேங்குதுங்க. 4 காம்பு அருமையாக இருக்குதுங்க. இளங்கண்ணோட ஒரு சூப்பர் மாடுங்க. ஒரு 45 ரூபாய்க்கு பக்கமாக விலை சொல்லிட்டு இருந்த மாடு. அருமையான மாடுங்க. நல்லா திமிழ் ஓட்டத்தில் இப்போ தான் பல்லு போட்டுருக்க மாட்டேங்குதுங்க. ஒரு சூப்பர் மாடுங்க. இந்த அந்த மாட்டோட கண்ணுங்க. காங்கேயம் குர்ரா கண்ணு ஒன்று, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காரி கண்ணு ஒன்று, 2 கிடரி கண்ணில் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுங்க. அருமையாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்து வண்டி ஓட்டி ஓட்டுனா அருமையாக இருக்குங்க. பார்க்குறக்கே கண்டுபட்டு போயிருங்க. அந்தளவு பட்டாசாக இருக்குங்க. சூப்பரான ஜோடிங்க. 2 ஒரே மாதிரி கொம்பு தலையில் ஒரே உயரத்தில் ஒரு அருமையான ஜோடிங்க. 80 ரூபா கிட்ட விலை சொல்லிட்டு இருந்தா அப்படிங்க. அருமையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்டி போடுறக்கு. அங்கேயும் மயிலை மாடுங்க. கண்ணோட வந்துருக்குதுங்க. கண்ணு எத்தச்சோடு இருக்குது பாருங்க. கண்ணுக்கு 1 வருஷம் இருக்க மாட்டேங்குதுங்க. மாடு சென்னையாக இருக்க மாட்டேங்குதுங்க. 2 சேர்த்து மொத்தமாக ஒரு 40 ரூபா விலைக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அருமையாக இருக்குதுங்க. மாடு ஒரு சூப்பரான கொம்பு தலையில் நல்லா லட்சணமான மாடுன்னு கூட சொல்லாங்க. மாடு கொஞ்சம் இழப்பாக இருந்தாலும் நல்லா லட்சணங்க. மூஞ்சி லட்சணமெல்லாம் அருமையாக இருக்குதுங்க. மாடுங்கன்னும் ஒரு அருமையான ஒரு கண்ணு மாடுங்க. நல்லா குரங்காட்டிருந்து கொண்டே விட்டோம்னா சூப்பராக வருங்க. காங்கேயம் மயிலை 2 கிடரி கண்ணு ஜோடிங்க. ஒரு சூப்பரான ஜோடி. நல்லா கொம்பு தலையில் அருமையாக இருக்குது பாருங்க. அந்த பக்கம் இருக்கிற கண்ணு கொஞ்சம் பெரிய கண்ணு, இந்த கண்ணு கொஞ்சம் சின்ன கண்ணுங்க. இருந்தாலும் 2மே ஒரு சூப்பரான கண்ணுங்க. அந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருங்கூட்டு மாடாக வருங்க. இந்த கண்ணு கொஞ்சம் இழப்பாக போங்க. கொஞ்சம் சின்ன மாடாக தான் வரும். அந்த கண்ணு நல்லா மீறின கண்ணாக வருங்க. 2ம் சேர்த்து ஒரு 50 ரூபா பக்கம் வேலை சொன்னோம் அப்படிங்க. மாட்டோட வயசு அறிஞ்சிக்கிறக்காக வந்து மாட்டை பல்ல பிடிச்சி வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி மூக்கணங்க பிடிச்சிட்டு கொஞ்சம் மேலே தூக்கினோம்னா பல்லு வந்துடுங்க. பல்லு மாடு போட்டுருச்சுங்க. எல்லா பல்லுமே பல்லு சேர்ந்துருச்சுங்க. மாட்டுக்கு ஒரு 5 ஈத்து பக்கம் இருக்குங்க. நல்லா கண்ணோட நல்லா திமிழ் அமைப்பில் ஒரு சூப்பர் கண்ணு போட்டிருக்குதுங்க. அருமையான கண்ணாக வருங்க. மாடு வாருங்க. ஒரு இந்த மாதிரி தாங்க வாங்கும்போது கயிறை போடுறத ஃபைனல் விலையை சொல்லி கயிறு போடுவாங்க. மாடு நல்லா அருமையான மாடுங்க. நல்லா முருகனை வேண்டிட்டு அருமையாக கயிறு ஓட்ட அப்படிங்க. ஒரு 45 ரூபாய்க்கு பக்கமாக மாடு வாங்கிக்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பர் கண்ணோட ஒரு நல்ல மாடுங்க. நாங்கள் ஏன் மயிலை மாடுங்க. மயிலை மாட்டில் ஒரு ரொம்ப பெருங்கூட்டு மாடுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு அளவான சின்ன மாடு தாங்க. ஒரு சின்ன சைஸு தான் இடம் இருக்குது. பெரிய தோட்டம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே வச்சு பராமரிக்கணும். அந்த மாதிரி மாடுகள் வச்சு பராமரிச்சுக்கலாங்க. மாடுக்கு ஒரு 5 ஈத்து இருக்குமாமாங்க. மாடு பல்லு சேர்ந்துருக்குங்க. மாடு பார்த்திங்கன்னா இப்போ சென்னையாக இருக்குதுங்க. இன்னொரு 10 நாளைக்குள்ளேயெல்லாம் மாடு கன்று போட்டுருங்க. விலை 50 ரூபா சொன்னோம் அப்படிங்க. விலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சு பரவாயில்ல. அவருடைய பொருள் அவர் விலை சொல்லலாம், தப்பு இல்லைங்க. ஏன்னா அவர் வளர்த்துனது அவருக்கு தான் தெரியும். காங்கேயம் மயிலை மாடுங்க. வட்ட கொம்புல ஒரு சூப்பரான மாடுங்க. அருமையான கொம்பு தலையில் அருமையான மாடுங்க. ரெட்டை திமிழில் ஒரு சூப்பரான மாடுங்க. நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. பின்னாடி கட்டிக்கிறத அந்த மாட்டு மணக்கண்ணுங்க. இப்போ மாடு சனையாக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் ஊசி போட்டுருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. நல்ல மாடுங்க. பல்லு போட்டிருக்குங்க மாடு. இருந்தாலும் ஒரு சூப்பரான மாடுங்க. மாடுங்கன்னு சேர்த்து மொத்தமாக ஒரு 55 ரூபாய்க்கு பக்கமாக சொன்னாங்க. காலக்கண்ணு ஒரு நல்ல காலக்கண்ணு. காங்கேயம் செவலை காலக்கண்ணுங்க. செவலை காலையில் ஒரு நல்ல கண்ணுங்க. கொஞ்சம் பூச்சிக்கெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் வண்டி கொஞ்சம் பழக்கலாமுங்க. வண்டிக்கு பழக்கினா நல்ல கண்ணாக வருங்க. கழுத்துக்கிட்ட மட்டும் ஒரு மரம் இருக்குதுங்க. வெள்ளை மரம் இருக்குதுங்க. மற்றபடி கண்ணு நல்ல கண்ணு தாங்க.
20 கிட்ட விலை சொல்லிட்டு இருந்தா அப்படிங்க. காங்கேயம் மயிலை மாடுங்க. மயிலை மாட்டில் ஒரு வட்ட கொம்பில் ஒரு சூப்பரான மாடுங்க. நல்ல லட்சணமான அருமையான மாடுங்க. நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. பின்னாடி கட்டிக்கிறத இந்த மாட்டோட கண்ணுங்க. கிடைக்கணுன்னு ஒரு சூப்பர் மாடுங்க. மாடுங்கன்னு சேர்த்து ஒரு 50 ரூபா கிட்ட விலை சொன்னாங்க. இன்றைக்கி வந்து மாடுகளோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுங்க போன வாரத்தை விட கம்பேர் பண்ணும்போது. மாட்டுக்கு நடுவில் அந்த கொம்புக்கு நடுவில் இருந்து அந்த கோடு பாருங்க, அந்த வர்ணி கோடுன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த கோடு வந்து வால் வரை வந்து வந்திருக்கிறது எவ்வளோ அம்சமாக அழகாக இருக்குது பாருங்கள் மாட்டுக்கு. காங்கேயம் செவலை காளை கண்ணுக்குட்டிங்க. ஒரு சூப்பரான கண்ணுக்குட்டி. பூச்சி கொஞ்சம் மற்றதுனா கூட வண்டிக்கு ஒரு அருமையான கண்ணுக்குட்டின்னு சொல்லலாங்க. இப்போ தான் இன்னும் கொம்பு தான் இப்போ மேலே வந்துட்டு இருக்குதுங்க. 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்குங்க. சூப்பர் கண்ணுங்க. கொண்டே பூச்சி பாத்திரம் போட்டு விட்டா அருமையான டாப் கண்ணாக வருங்க. ஒரு சந்தன பிள்ளையில் ஒரு கண்ணு வருங்க. காலக்கண்ணு ஒரு அருமையான கண்ணுங்க. ஒரு கொஞ்சம் பூச்சிக்கு பத்தாதுன்னா கூட திமிழமைப்பெல்லாம் கொஞ்சம் பத்தாதுங்க பூச்சிக்கு. வண்டிக்கு பழக்கலாமுங்க. வண்டிக்கு பழக்கினா ஒரு நல்ல கண்ணாக வருங்க. குரங்கா எடுத்து கொண்டு போய் விட்டோம்னா நாளைக்கு பெருசாச்சுன்னா கூட ஒரு நல்ல விலைக்கு விற்றுக்கலாமுங்க. 3 கண்ணு பார்த்தீங்கன்னா ஒருத்தரே தான் கொண்டு வந்திருந்தா அப்படிங்க. கெடேரி செவலக்கண்ணு ஒரு அருமையான கண்ணுங்க. ஒரு அளவான மாடாக ஒரு ரொம்ப பெருங்கூட்டம் இல்லைன்னா ஒரு நல்ல மாடாக வருங்க. ஒரு 5 ரூபாய்க்கு மேலே விலை சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கேயம் மயிலை மாடுங்க. ஒரு மயிலையில் ஒரு அருமையான மாடுங்க. சின்ன மாடுங்க. ரொம்ப பெருங்கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு அளவான மாடுங்க. ஒரு 4 பல்லில் ஒரு நல்ல மாடுங்க. இன்னொரு 10 நாளைக்குள்ளே கண்ணு போட்டுருங்க. இப்பயே குழாயை அந்த அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இன்னொரு ஒன்றா ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்ணு போட்டிருங்க. ஒரு 50 ரூபா கிட்ட வேலை சொன்னாங்க. காங்கேயம் செவலை மாடுங்க. செவலை மாட்டில் ஒரு அருமையான நல்ல பெருங்கூட்டம் ஒரு சூப்பர் மாடுங்க. கண்ணு போட்டு ஒரு நாள் தான் இருக்க மாட்டேங்குதுங்க. இன்னும் குழாய் தான் அடிச்சிட்டு இருக்குதுங்க. பால் இன்னும் திரும்பலைங்க. இப்போ தான் சீம்பால் தான் வந்துட்டு இருக்க மாட்டேங்குதுங்க. கண்ணு அந்த பக்கம் கட்டிக்கிறாங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா காலில் கரு போட்டு தான் கட்டிக்கிறாங்க. இன்னும் கழுத்தில் கட்டலைங்க. கால் தான் வலிமையாக இருக்குங்க கண்ணுக்குட்டிகளுக்கு. கழுத்து கூட இன்னும் லேசாக தான் இருக்குங்க. அதுக்காக அப்படி தான் கட்டிக்கிறாங்க. மாடுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபாய்க்கு பக்கமாக விலை சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல மாடுங்க. காங்கேயம் மயிலை மாடுங்க. காலக்கண்ணோட ஒரு அருமையான மாடுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா கொம்பு தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க. கொம்புதல தான் நம்ம மாடு நல்ல மாடாக தான் இருக்குதுங்க. ஒரு அளவான மாடுங்க. கறக்கிறதும் ஒரு மாதிரி ஒரு அளவாக கறக்குங்க. வீட்டு தேவைக்கு ஒரு நல்ல மாடு. 45 ரூபா விலை சொன்னாங்க. காங்கேயம் காரி மாடுங்க. இது பியூர் காரின்னு சொல்ல முடியாது. செம்பூத்து காரின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு நல்ல ரேரான கலரில் ஒரு அருமையான மாடுங்க. மாடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பல்லு ஒரு 4 பல்லு கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அப்படிங்க. இது 2ஆம் மீத்தோ 3ஆம் மீத்துன்னு சொன்னாங்க. சரியாக தெரியலிங்க. மாடு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 53 ரூபா விலைக்கு வந்து மாடு வாங்கிட்டாங்க. மாடு நல்ல மாடுங்க. இப்போ இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே மாடு கண்ணு போட்டுருங்க. கண்ணு போட்டுச்சுன்னா நல்லா மடி வச்சுருங்க. இப்போ மடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க. அதுதான் ஹைட்டு, அதுதான் வெயிட்டு. கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும். மூக்கு செஞ்சு வச்ச சில மாதிரி. அங்கேயும் மயிலை மாட்டில் ஒரு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு சூப்பரான மாடுங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகு இந்த மாடு. நல்ல ஒரு ஒயிட்டில் வந்து நல்ல திமிழ் பாருங்கள். இந்த சிவலிங்கம் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. திமிழ் அமைப்பில் ஒரு பட்டாசான மாடுங்க. கட்டுத்தரையில் கட்டினீங்கன்னா வந்தவங்கெல்லாம் கேட்பாங்க இந்த மாடு விலைக்கு கொடுன்னு. அந்தளவு அருமையான மாடுங்க. கெடேரி கண்ணோட நல்ல கொம்பு தலையில் சூப்பர் மாடுங்க. 60 ரூபாய்க்கு மேலே விலை சொன்னாங்க. அங்கேயும் டார்க் செவலையில் காலைக்கு வந்திருக்கிற மாதிரி அந்த கருக்காய் அடிச்சிருக்கக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு சூப்பரான மாடுங்க. நல்ல கொம்பு சீவி தேங்காய் எண்ணெய் ஓட்டு அருமையாக இருக்குதுங்க. காம்பு நாளும் வந்து பால் எப்படா கறப்போம்னு இருக்க மாட்டேருக்குதுங்க. எதிர்பார்த்து இருக்குதுங்க. அருமையான மாடு. ஒரு அருமையான ஒன்று ஒரு காராமசு கெடேரி கண்ணோட ஒரு சூப்பர் மாடுங்க. சொரக்க பாருங்க. மாடு கண்ணு ஊட்ட சுரக்குதுங்க. நல்லா அருமையான மாடுங்க. பால் தவைக்கு சூப்பர் மாடுங்க. ஒரு மிரட்டலான ஒரு ரவுடி மாடுங்க. ரொம்ப பார்த்தாலே கிட்ட வர பாய்ந்து கொடுங்க. அந்த அளவு ஊசி கொம்புல சூப்பரான மாடுங்க. என்ன தலை பாருங்க. எவ்வளோ அருமையா லட்சணமான தலையில ஒரு சூப்பரான மாடுங்க. நல்ல மடி அமைப்புல ஒரு அருமையான மாடுங்க. அண்ணன் பாருங்க என்ன வேகத்தில் கறக்குறாருன்னு. ஜட்டு வேகத்தில் கறக்குறாரு பாருங்க. கண்ணு கெடேரி கண்ணு லட்சணமான கண்ணுங்க. மாட்டில் பால் நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க. அதனாலதான் கண்ணு ஊறி நல்லா உருளைக்கிழங்காட்ட இத்தச்சோடு ஆகி போச்சுங்க சீக்கிரமா. மாடுங்கன்னு சேர்த்தி மொத்தமாக ஒரு 70 ரூபாய் பக்கமாக வித்திருக்குதுங்க. ஒரு சூப்பரான மாடுங்க. நல்ல உடலமைப்பில் நல்ல கொம்புதல நல்ல லட்சணத்தில் ஒரு அருமையான கண்ணு மாடு. காங்கேயம் செவலை மாட்டுங்க. செவலை மாட்டில் ஒரு சூப்பரான மாடு. நல்ல டபுள் பாடி உடம்புல பயங்கரமாக இருக்குது பாருங்க மாடு. இளங்கண்ணோட ஒரு அருமையான மாடுங்க. நல்லா ஒரு வேலைக்கு ஒரு 2 படி குறையாமல் கறக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சூப்பர் மாடுங்க. ஒரு 60 ரூபாய்க்கு மேலே இவங்க மாடு வாங்கிக்கிறாங்க. நல்ல மாடு கொண்டோனாலும் இன்னும் 2 ஈத்துக்கு அப்புறம் விற்றாலும் ஒரு அதே முதலாகிற அளவு ஒரு சூப்பர் மாடுங்க. காங்கேயம் மயிலை கெடேரிங்க. கெடேரி பார்த்தீங்கன்னா ஒரு அளவான சைஸ் தாங்க. ரொம்ப பெரிய மாடாக வரும்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு அளவான கெடேரி. இன்னொரு 10 நாளைக்குள்ளே கண்ணு போட்டுருங்க. மடியெல்லாம் விட்டுருச்சுங்க. கடுத்தரையிலேருந்து இன்றைக்கி தான் சந்தைக்கு வந்துருக்க மாட்டேங்குதுங்க. அதனால தான் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்ததுங்க. சுற்றிக்கிட்டே இருந்தது. சந்தைக்கு புதுசுனா மாடு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குங்க. இந்த கெடேரி கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. ஒரு 40 ரூபா கொடுத்துட்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காங்கேயம் காளை கண்ணுக்குட்டிங்க. மயிலை கண்ணுக்குட்டி கொஞ்சம் நிறம் பத்தாதுங்க. பூச்சிக்கெல்லாம் வண்டிக்கு வேணா ஓரளவு பத்துங்க. நாளைக்கு வளர்ந்ததுன்னா கொஞ்சம் ஒரு நல்ல முதலுக்கு விற்றுக்கலாங்க. காரி மாடு ஒரு அருமையான மாடு பாருங்க. ஈத்துங்க. கொஞ்சம் கால் கிட்ட மறை இருக்குது. காராமசில் சேராதுங்க. இது கொஞ்சம் மறை இருக்குதுங்க. ஈத்தாக இருக்குங்க. 4 பல்லு தான் இருக்குங்க. விலை பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா கிட்ட சொன்னாங்க.
காங்கேயம் மயிலை கெடேரிங்க இப்போ தான் ஈத்துங்க இப்போ தான் சனையாக இருக்க மாட்டிருக்குது கெடேரிங்க ஒரு 40 ரூபாய் கிட்டத்தட்ட 40 ரூபா கிட்டே விலை சொன்னாங்க. 6ஆம் பஸ்ஸு கெடேரி கண்ணு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 25 ரூபாய் கிட்ட விலை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மாடு கொஞ்சம் இளமா இருந்ததுங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கழுத்துலேயும் கொஞ்சம் மறை இருக்குதுங்க. காங்கேயம் மயிலை மாடுங்க கொஞ்சம் ப்ரீடு கிராஸுங்க. அதனால தான் கொம்பு வந்து எருமை கொம்பாட்ட போயிடுச்சுங்க. மாடு சின்ன மாடுங்க ஈத்து இவ்வளோதான் வருங்க. மாடு ரொம்ப பெருங்கூட்டெல்லாம் வராதுங்க. அவ்வளோதான் சைஸுங்க. வந்துன்னா இன்னும் கொஞ்சம் என்ன சேர்ந்து வருங்க. பால் வர அரைப்படி கறக்குங்க. பின்னாடி கட்டிக்காத ஒரு கண்ணு கட்டிக்குதுங்க அந்த மாட்டு கண்ணு. அவர் 30 ரூபா 35 ரூபாய் கிட்ட அளவான விலை தான் சொன்னாங்க. காங்கேயம் மயிலை மாடுங்க. மயிலை மாட்டில் ஒரு அருமையான மாடுங்க. நல்லா ரெட்டத்துமிழில் ஒரு சூப்பர் மாடுங்க. கொம்பு தான் கொஞ்சம் வித்தியாசமாக வெறிஞ்ச கொம்பாக போச்சுங்க. மாடு நல்ல மாடுங்க. மாடு ஒரு 2ஆம் மீத்து 3ஆம் மீத்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மாடு பித்த பள்ளி சேர்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டாரெல்லாம் பின்னாடி அந்த காலைக்கு வந்த மாதிரி வந்துருந்துச்சுங்க. மாடு நல்லா அழகாக இருந்துச்சுங்க. மாடு கொஞ்சம் இளமா இருந்தாலும் கறவை நல்லா இருக்க மாட்டேருக்குதுங்க. கறவை இருக்கிற மாடு கொஞ்சம் இளமாக தான் தெரியும். 50 ரூபாய் கிட்ட விலை சொன்னாங்க. காங்கேயம் செவலை காளைக்கண்ணுக்குட்டிங்க. காளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீட் கிராஸாக போச்சுங்க. அதனால தான் கட்டையாக போச்சுங்க. கொடி வந்து இவ்வளோ இறங்கிருக்கூடாதுங்க. இவ்வளோ கொடியும் வந்து இவ்வளோ கீழே இறங்கி இருந்துச்சுனாலும் ஒரு பூச்சிக்கு பயன்படுத்துகிற கொஞ்சம் இதாக தான் இருக்குங்க. ஐயா காரி மாடு ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படிங்க. செவலைக்கண்ணோட ஒரு சூப்பர் காரி மாடுங்க. வருங்க கறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படி 4 காம்பளி நல்லா பால் வருதுன்னு பார்க்குற அப்படிங்க. அருமையாக பால் கறக்குதுங்க. நல்லா நிற்கிதுங்க. ஒரு சூப்பர் மாடுங்க. காங்கேயம் மயிலை காளைக்கண்ணுக்குட்டிங்க. நல்ல கண்ணுக்குட்டி நல்லா லட்சணமாக அழகாக இருக்குவாருங்க. கொஞ்சம் திமிழ் பத்திலிங்க. நல்ல கண்ணுக்குட்டி வண்டிக்காகுங்க. இது நல்லா கிடரி கண்ணு. நல்லா சூப்பர் கிடரி கண்ணுங்க. நல்லா சூட்டிப்பாக இருந்துச்சுங்க வந்ததுலேருந்தே. அந்த ஐயா ஒரு ஜோடியாக பிடிச்சிருந்தாருலங்க. அதில் ஒரு கண்ணு தான் நல்லா பெருங்கூட்டு கண்ணாக வருங்க இந்த கண்ணெல்லாம். நம்ம சந்தையில் வந்து கொம்பு சீவர மாணிக்க மன்னனோட ஆயுதங்களுங்க. வேறுங்க எவ்வளோ வேகமாக கொம்பு சீவிட்டு இருக்கிறாருன்னு. கிளவியை குமரையாக்கும் மந்திர சக்தியை வந்து தன் கைக்குள்ளே வச்சுருக்கிறது அண்ணன் மாணிக்க மன்னன் தாங்க. பாருங்க ஒரு நல்ல மாட்டை வந்து கொம்பு வந்து 2 கொம்பு இடிச்சிட்டு இருக்கிற கொம்பை 2ஆக பண்ணி விட்டு நல்லா எண்ணெய் தடவி விட்டாருன்னா மாடு நல்லா இளம் மாடு மாதிரி தெரியுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க கொம்புக்கு. மாட்டுக்கும் ஃப்ரீயாக இருக்குங்க. உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க மாட்டுக்கே கொம்பு சீவினா. அழகாக பால் விட்டுதுன்னு பாருங்க. தன்னோட கண்ணை வந்து கோழி குஞ்சு மாதிரி கிட்டையே வச்சுக்கிட்டு அப்படியே பால் விட்டுதுங்க. கிடரி கண்ணு அருமையாக பால் விட்டுதுங்க. நல்லா நீவி கொடுத்து அழகாக மாடு பால் விட்டுது பாருங்க. பார்க்கவே ரொம்ப அருமையான காட்சியாக இருக்குங்க. சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறக்கே. மாட்டுக்கே கொம்பு கவர் தலைக்கவரெல்லாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க. மாடு பாருங்க எவ்வளோ பொறுமையாக அழகாக அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குதுன்னு. மாட்டுக்கு கயிறு மாற்றினோடனே பாருங்கள் மாடு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா அழகாகையும் காரி மாடுங்க. லேட்டாக தான் விற்பனை கொண்டு வந்திருந்தாங்க. இதுதான் அந்த ஐயம் வாங்கின மாடுங்க. ஐயம் வாங்கி இந்த மாடு தான் கறந்துட்டு இருந்தா அப்படிங்க. அந்த பக்கம் இருக்கிற கிடரி கண்ணோட ஒரு நல்ல மாடுங்க. மாடு பல்லு சேர்ந்துருக்குங்க. இருந்தாலும் ஒரு சூப்பர் கண்ணோட ஒரு நல்ல மாடுங்க. மாடு கறவையெல்லாம் நல்லா இருந்ததாமாங்க. காரி மாடாக இருந்தாலும் நல்லா கறந்ததுன்னு சொன்னாங்க. போன வாரமே சொல்லியிருந்தேன்லங்க. யார் காங்கேயம் நாட்டு மாட்டு நெய் தயாரித்தாலும் நம்ம சந்தையில் கொண்டு வந்து விற்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐயா வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்க. அவர் காங்கேயம் மாட்டில் தயாரித்த நெய்யாமாங்க. பார்த்தோன்னே நல்லா வாசமாக சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா மணலாக எவ்வளோ அழகாக உழுகுது பாருங்க. இதுதான் ஒரிஜினல் காங்கேயம் மாட்டு நெய்யுங்க. உள்ளே பாருங்கள் எப்படி மணலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற நெய்யெல்லாம் இந்த மாதிரி இருக்காதுங்க. கையில் ஒரு தொட்டு பட்டதுக்கே வந்து எனக்கு சாயங்காலம் வரை வாசம் இருந்துச்சுங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான நெய்யுங்க. நீங்கள் யாருன்னு இந்த மாதிரி ஒரு பியூர் நெய் தயாரித்தாலும் வந்து நம்ம பழையக்கோட்டை சந்தையில் வந்து கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தாலே வந்து சந்தைக்காரங்களே வாங்கிக்குவாங்க. இல்லைன்னா யாராவது தேவைப்படுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறதுக்கு உங்களுக்கான ஹெல்ப் எல்லாமே பண்ணுவாங்க. அருமையான நெய்யும் பாருங்கள் எப்படி மணலாக எவ்வளோ அழகாக ஒழுகுது பாருங்க. பார்த்தாலே இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான நெய்யுங்க.